எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம ட்ரோல் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சிவகார்த்திகேயனுக்கும், தனுஷுக்கும் ரொம்ப நாளாவே ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போரை யார் தொடங்கி வச்சதுன்னு தெரியல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம முடிச்சு வைக்க பார்ப்போம் பஞ்சாயத்த. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஆ, என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? இதுல நிறைய நல்லா படிக்கிறவங்க இருப்பீங்க. நான் நல்லா படிச்சிருந்திருக்கலாம், நான் நல்லாவும் படிக்கல. சோ ஒரு மாதிரி சுமாரா படிக்கும் பொழுது என்னன்னா நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நானு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவகார்த்திகேயன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சினிமாக்குள்ள நுழைஞ்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருக்காருன்னு. தனுஷும் அதே மாதிரிதான். இவரு சினிமாக்குள்ள வேணா ஈஸியா நுழைஞ்சிருக்கலாம். ஆனா தொடக்கத்துல இவளை உருவக்கிளை செஞ்சவங்க இவனை ஹீரோவா நடிச்சா எவன்டா பார்க்க போறா அப்படின்னு கேட்டவங்க மத்தியில பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் கடந்து இன்னைக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லாம உலக சினிமாவிலையும் கலக்கிட்டு இருக்கிறவர் தான் தனுஷு. எவ்வளவோ கேலிகள், கிண்டல்கள், உருவ கேலிகள், துரோகங்கள், பொய்யான அவதூறுகள், இது எல்லாத்தையும் தாங்கி இங்க நிக்கிறேன்னா அதுக்கு இந்த சத்தம் தான் காரணம். சிவகார்த்திகேயன் விஜய் டிவியை விட்டு வெளியே வந்து 2012 பாண்டியராஜன் இயக்கத்தில் வெளிவந்த மெரினா படத்துல நடிச்சாரு. இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு பெருசா சினிமா கரியர்ல உதவி பண்ணணும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இதுக்கப்புறம் அடுத்து வாய்ப்புக்கு காத்திருந்த சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய ஒரு சாக்கு. நம்ம தலைவன் தனுஷு, சிவா அவங்க கிட்ட நிறைய திறமை இருக்கு, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்காக பல இயக்குநர்களிடம் கதைகளை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சிவா கிட்ட சொல்ல, அதுல ஒரு இயக்குனர் நம்ம வெற்றிமாறன் இதை அவரே சொல்லியிருக்காருங்க. ஒரு நாள் என்னை கூப்பிட்டுட்டு, சார் உங்கள் அசிஸ்டன்ஸ் யாராவது இருந்தால் எனக்கு கதை சொல்லுங்க, காமெடி கதை சொல்லுங்க சார். நான் கேட்டேன், தனுஷ் காமெடி பண்ணுறீங்களா நீங்கன்னு கேட்டேன். இல்லை சார் எனக்கு இல்லை சார், சிவகார்த்திகேயனுக்கு அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஓ அப்படியா, சிவகார்த்திகேயனை லீடாக வச்சு பண்ணுங்க சார், பயங்கரமான டேலண்ட் சார், பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு சார். இப்படி அமைஞ்சுதாங்க சிவகார்த்திகேயனுக்கு இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் தனுஷ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிக்கும் மாபெரும் வெற்றி பெற்ற படம் நீச்சல். இதற்கப்புறம் சிவகார்த்திகேயன் பல பட வாய்ப்புகளை பெற்று பல படங்களை நடிச்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்காருங்க. இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா கண்டிப்பா நம்ம தனுஷை சொல்லிதாங்க அவனு. நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மேடையில இருந்து என்ன சினிமாவில் கொண்டு போய் விட்ட பாண்டராஜ் சார், அதுக்கப்புறம் நம்பிக்கை வச்ச தனுஷ் சார். இப்படி 2013 நடந்த கதையை இப்போ சிவகார்த்திகேயன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தன் ப்ரொடியூஸ் பண்ற படத்தோட ஆடியோ லான்ச்ல பேசியிருக்காரு. நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி இவங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி பழகிட்டாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருக்கும் சிவகார்த்திகேயன். இன்னைக்கு பல இடங்களில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாக்கப்பட்டிருப்பாரு போல. இந்த ஒரு தாக்கத்தினால தான் ஆடியோ லான்ச்ல மனுஷன் புலம்பியிருக்காரு போல. இதை பத்தி தனுஷும் சிவகார்த்திகேயனும் நேரடியாக எதுவும் பேசவில்லை. தனுஷிடம் ஒரு ரிப்போர்ட், நீங்க சினிமாவில் நிறைய பேருக்கு ஒரு இடம் அமைச்சு தந்திருக்கீங்க, சக்சஸ் ஆன அப்புறம் அவங்க உங்களுக்கு தேங்க்ஸ்ஃபுல்லா இல்லைன்னு நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தலைவன் தங்களைப்பா ஒரு பிள்ளை கொடுத்துருக்காரு, நீங்களே பாருங்க. வந்து நிறைய பட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றாரு. பட் அவங்க வந்து அந்த லேடரை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேங்க்ஃபுல்லா இல்லையோ அப்படின்ற மாதிரி மக்கள் பாக்குறாங்க. ஸோ வாட் யூ வாண்ட் டு டெல் ஃபார் இட்? அப்படிலாம் எதுவும் இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு, அது அவங்கவுங்க வாழணும். யாருக்கும் நன்றியோட இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தும் எதுவும் பண்ணல. அப்படி யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நான் தப்பே பண்ணலங்க. நான் பண்ணதெல்லாம் சரிங்கிறது அவங்கவுங்களுடைய வெற்றியில தெரியும் உங்களுக்கு. இதுல என்னோட கருத்து என்னன்னா, கண்டிப்பா சிவகார்த்திகேயனுக்கு திறமை இருக்கவும் தான் தனுஷ் கூப்பிட்டு தன் ப்ரொடியூஸ் பண்ற படத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இதற்கு ஒரு மேடையில சிவகார்த்திகேயனும் தனுஷை பாராட்டி பேசியிருப்பாரு. ஆனா வந்து நான் அருண்ராஜா மேல வச்ச நம்பிக்கைனா அது வந்து தனுஷ் சார் எதிர்நீச்சல் என் மேல வச்ச நம்பிக்கை தான் அது. அந்த மாதிரி தான் நான் இன்னொருத்தர் மேல வைக்கிறேன். நான் அந்த எதிர்நீச்சலுக்கும் தேங்க்ஸ் தனுஷ் சார். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இங்க வாய்ப்பு மட்டும் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, திறமை இருந்தா தாங்க முன்னேற முடியும். இதுக்கு உதாரணமா தனுஷையும் சிவகார்த்திகேயன் நம்ம சொல்லலாம். சிவகார்த்திகேயன் திறமையை பார்த்தா தனுஷ் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, தனுஷ் திறமையை பார்த்தா செல்வராகவன் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. எல்லாருக்கும் வாய்ப்பை தாட்டா இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கண்டிப்பா நீங்க பதிவிடுங்க. இது நம்ம ட்ரோல் பாக்ஸ். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.